வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் சர்வம் டிவி மக்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, 2026-27 இதோடைய குரு பயிற்சி நம்ம பார்க்க போகிறோங்க. பராபவ வருஷத்துடைய குரு பயிற்சி. சரி, இருக்கிற குரு பயிற்சிங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான குரு பயிற்சி. என்னென்னா இது வந்து ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரி. ஒன்று, நம்ம வந்து இது குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னா, ஆற்காடு பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷத்தோட அரசர் யாருன்னா குரு தான். ஸோ அரசர் குருவாக இருக்கும்போதே குரு பயிற்சி நடக்குது ஒன்று. இன்னொன்று வந்து உங்களுக்கு கடகராசியில் உச்சமடைகிறது வர இது. அதுக்கப்புறம் ஒரு 9ஆம் பார்வையாக எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியை வர பார்க்குற, குரு வீட்டையே பார்க்குறோம். அதனால் குரு சம்மந்தமாக இந்த வருஷம் வந்து நிறைய விஷயம் நடக்கிறதுனால இது வந்து ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் குரு பயிற்சி மாதிரி. அதனால் இதை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிறோமோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய வின்னர். இன்னொன்று, நிறைய பேருக்கு ஒரு மித் இல்லைன்னா ஒரு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சில பேருக்கு குரு பகவான் வந்து பார்த்தா சில ராசிக்கு தான் பார்ப்பார், சில ராசிக்கு பார்க்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க. எல்லாரோடைய கட்டத்திலையும் குரு பகவான் இருப்பார். எல்லாருடைய கட்டத்தில் ஏதாவது ஒரு 3 வீட்டை அவர் பார்ப்பார், ஒரு வீட்டை அவர் இருப்பார். அப்போ ஒரு 4 கட்டத்துக்கு அது கூட சேர்ந்திருக்க கிரகங்களுக்கு சஞ்சாரங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கும். ஆகமத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லது நடக்கும் குரு பகவானால். சரிங்களா? ஒன்று என்னென்னா, எந்த வீட்டை பார்க்குறாரு, எந்த வீட்டில் இருக்கிறாரு, எந்த வீட்டோடைய கம்பைன் ஆகிறாருன்றதை பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறும். இப்போ சில பேருக்கு திருமண வீட்டை பார்ப்பார், சில பேருக்கு வேலையை பார்ப்பார். அந்த மாதிரி அவர் எந்த வீட்டை பார்க்குறாருன்றதை பொறுத்து விஷயங்கள் மாறும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் அதில் வருதா இல்லையான்றது மட்டும் தான் கேள்வி. இது வந்து சாதா மக்கள் பார்க்குறது. ஸ்பெஷல் சாதா என்ன அப்படின்னா, எதுவாக இருந்தால் என்ன, அவர் ஒரு 4 வீட்டில் இருக்க போகிறாருல, 3 வீட்டை பார்க்குற ஒரு வீட்டில் இருக்கார்ல, எதெல்லாம் பார்க்குறாரோ அதை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா வின் ஆகிடலாம். இப்போ எல்லாருக்கும் எல்லா வீடும் பார்ப்பாங்கன்றதில்ல, ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு பார்க்க போகிறாரு, அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிடலாம். உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து அது எந்தெந்த வீட்டை பார்க்க போகிறாருன்றதான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன், பார்ப்போம் வாங்க. இதுக்கு முன்னாடி உங்களது வந்து இது ராசி மட்டும் இல்லை, உங்கள் லக்னத்தையும் பாருங்கள். லக்னம்னா இப்போ உங்கள் ஜாதக கட்டத்துக்கு லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம், அதுதான் உயிர். சரியா? ஸோ உங்கள் ராசிக்கும் பாருங்கள், உங்கள் லக்னத்துக்கும் பாருங்கள், ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இது ஒன்று. இன்னொன்று, ஆரம்பத்திலே உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்லிடுறேன். சரியா? நீங்கள் வந்து உங்களுடைய எந்த தசா புத்தி பண்ணணும் சரி. ஏன்னா நம்ம வந்து இப்போ ராசிகள் லக்னத்துக்கும் பலன் பொதுவாக சொல்கிறோம். உங்கள் நட்சத்திரம் பொறுத்து, உங்கள் தசா புத்திகள், உங்கள் வயசு பொறுத்து தசா புத்திகள் எல்லாம் மாறும். சரியா? எந்த ராசி எந்த தசா புத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, நவகிரகங்களில் இருக்கிற குரு பகவானை நீங்கள் போய் வியாழக்கிழமை குரு உரையில் வழிபட்டால் பயங்கரமாக வேலை செய்யும். ஒன்று, சாப்பாடில் எல்லாருமே கொண்ட கடலை நிறைய வாரத்துக்கு ஒரு தடவை வியாழக்கிழமை குரு உரையில் சாப்பிட்டாலே அதுவே வேலை செய்யும். இன்னொன்று, மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு எவ்வளவு நீங்கள் வந்து போடுறீங்களோ அவ்வளவும் குரு சக்தி அதிகரிக்கிறதுனால தான் பெரிய மகான்கள், இப்போ வேதாத்ரி மகரிஷினா பார்த்தீங்கன்னா மஞ்சள் துண்டுலேயே இருப்பார். பெரிய மகான்கள்லாம் மஞ்சள் கலர்ந்த சிகப்பு அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்க. இதெல்லாம் போட்டால் குரு பவர் உங்களுக்கு பயங்கரமாக இழுக்கும். இது ஜென்ரலாக எல்லாரும் பண்ணலாம். இதை தாண்டி உங்கள் ராசி லக்னத்துக்கு என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன பண்ண வெற்றி அடையலான்றதை ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. தனுஷ ராசி, தனுஷ லக்னம். வேறு என்னங்க வேணும்? குரு பயிற்சி, நீங்களே குரு வீடு. போன வருஷம் ஜாக்பாட் நம்ம சொல்லியிருந்தோம். என்னென்னா, சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்த்தோன்னா கொஞ்சம் டிலே ஆச்சு, ஆனால் நிறைய பேர் ஜெயித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 தனுஷ ராசி லக்னக்காரங்களாவது நம்ம கிளைண்ட்டில் கல்யாணம் நடந்து அதே வருஷத்தில் குழந்தை பேர் கிடச்சிது. சரிங்களா? அதனால் நிறைய நல்லது நடந்தது போன வருஷம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஜெயித்தவங்களுக்குலாம் இந்த வருஷம் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிட்டே போங்க. அதாவது இந்த ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து செகண்ட் கிளாஸ்லேருந்து தேர்ட் கிளாஸ் போகிற மாதிரி முன்னேற்றம். அதை மிஸ் பண்ணவங்க இப்போ வர நல்லதையும் பிடிச்சிக்கோங்க. பழைய கிளைண்ட்டும் இதை நம்மளது பாருங்கள். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், போன வருஷம் கல்யாணம் நடக்கும், ஜாபுக்கெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ அதை முடித்த பிறகு அடுத்து என்ன, பணம். கல்யாணம் ஆகிடுச்சு, அடுத்து குடும்பத்தை வளர்க்குறதுக்கு பணம் வேணும்ல. இந்த வருஷம் குரு பகவான் இப்போ இந்த ஜூன் 2லேருந்து உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போது குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும், பணம் வரும், துட்டு கையில் வந்தால் தான் மாப்பிள்ளைக்கு மரியாதை, இல்லைன்னா மாப்பிள்ளைக்கு என்ன மரியாதை. அதனால் காசு வரும். சரிங்களா? காசை பத்திரமா வைங்க. காசு வந்ததுன்னு என்ன பண்ணுவோம், அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டை
பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா போன வருஷம் தான் சொல்லியிருந்தேன், தனுசு ராசி நேயர்களே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு பண்ணி யாராவது மாட்டியிருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லலை, மாட்டினவங்க ஒன்றும் வரல. மாட்டியிருந்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் கிளியர் பண்ணலாம் அந்த விஷயத்தை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்றவங்க இந்த வருஷம் பண்ணலாங்க, சரி. ஆனால் ஜாகிரதையாக பண்ணணும். முக்கியமாக டாக்குமெண்டேஷன் பார்க்கணும். ஏன்னா குரு பகவான் சனி பகவான் 2 பேரோட இணைவு வருது. அதனால் நீங்கள் லேண்டு வாங்குறீங்களோ, வண்டி வாங்குறீங்களோ, நகை வாங்குறீங்களோ, எஃப்டி வாங்குறீங்களோ, என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பெரியப்பா பாங்கிட்டு தான் வாங்கினேன், சித்தப்பா பாங்கிட்டு தான் வண்டி வாங்கினேன், அப்புறம் பேர் மாற்றிக்கிறேன், அந்த கதையே இல்லை. வண்டி வாங்கினீங்களா டக்குன்னு பேரை மாற்றிடுங்க. நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எனக்குலாம் ஒரு கோல்டு சவரன் பாண்டு வாங்கினேன், கோவிட் டைமில் வாங்கினேன், அப்போ மாத்திரன்னாங்க. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு அந்த பாண்டை டிமேட் அக்கௌண்ட்டில் மாற்றி அட்டாச் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகும். அதனால தான் கையோடு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் முடித்து அடுத்த கையோடு அந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டக்குன்னு முடிக்கணும், இல்லைன்னா தள்ளி போய்கிட்டே இருக்கும். இதுதான் குரு சனி இணைவில் நடக்கிற விஷயங்கள், சரிங்களா? அதனால் நீங்கள் முக்கியமாக லேண்டுன்றது பெரிய காசு. நீங்கள் ஏன்னா இது நீங்கள் நெருப்பு வீடு, ஆண் வீடு, குரு பகவான் வீடு, ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுவீங்க. இவங்க ரொம்ப ஹானஸ்ட், ரொம்ப மெச்சூர்டு பீப்புள். குடும்பத்தை பார்த்துக்கணும், குடும்பத்தை அடுத்த லெவல் கொண்டு போகணும், நான் முன்னேறணும், குடும்பத்தில் எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும், அதுமாதிரி பொறுப்பானவங்க. ரொம்ப குடும்பத்துக்கு ஏற்ற புள்ள, தங்க மகன்லாம் சொல்லுவாங்கள்ல, தனுஷ் சார் படம்லாம் சொல்லுவாங்க தங்க மகன். அதெல்லாம் தங்கம்ன்றதே குரு தான், தங்க மகன்லாம் குரு தான், பக்கா குரு, சரிங்களா? அதனால் ஃப்யூச்சரை பற்றி சொல்லுவாங்க, எங்கே லேண்ட் வாங்கி போடலாம், குடும்பத்துக்கு எங்கே வாங்கி போட்டால் வளரும், கமர்ஷியல் ஃப்ளாட் கட்டலாமா, அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் வீடு தான் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம். ஒரு தடவை வாஸ்து பார்த்துட்டு வாங்குங்க. ஒரு தனுசு ராசி தான் நினைக்கிறேன், அவங்க வந்திருந்தாங்க, அவரே வாஸ்து எக்ஸ்பர்ட்டு. ஆனால் அவர் வீட்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறாரு, வாஸ்துவில் அவ்வளோ ஓட்டை. என்ன சார் பண்ணுறது, கம்மியாக கிடச்சின்னு வாங்கிட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் அப்படின்றார், சரிங்களா? அதனால் அந்த மாதிரி வாங்கிட்டு அவஸ்தைப்படாதீங்க. வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாஸ்து கன்சல்டேஷன் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். இது ஒன்று. அடுத்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னா, போன வருஷம் கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் இந்த வருஷம் ஹஸ்பண்டாலேயோ ஒய்ஃபாலேயோ பயங்கர பெனிஃபிட் அடைவீங்க. ஒன்று, நீங்கள் பிஸ்னஸ்ஸு வேலை எது பண்ணாலும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க மூலயமா எதனா சொத்துக்கள் வருதோ, பணம் வருதோ, அதுவும் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு தனுசு ராசி 10ஆம் வீடு சனி பகவான் பார்க்குறாரு. சனி பகவான் 10ஆம் வீட்டாக தனுசை பார்க்குறாரு. தனுசு ராசி கஷ்டம். கல்யாணம் பண்ணார், சூப்பர் பொண்ணை கல்யாணம் பண்ணார். பொண்ணு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையே ஜெர்மனி கூட்டு போயிடுச்சு. என் ஃப்ரெண்டு இது தெரிஞ்சவர் தான், அவர் இப்போ ஜெர்மனியில் இருக்கார், பொண்ணு வேலை செய்யுது. இதுதான் கொடுப்பனன்றது. போன வருஷம் அது நடந்ததா? இந்த வருஷம் 8ஆம் பார்வையாக பார்க்குறாரா? பொண்ணு சம்பாதிச்சு, பையன் நல்ல பையன், அவர் ரொம்ப நல்ல டைப். அவர் பொண்ணு சம்பாதிச்சு ஃபுல்லு காசை பையனுக்கு தான் கொடுக்குறாரு. இப்படி தான் ஜாதகத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் சூப்பராக வேலை செய்யும். இதை எதிர்த்து நம்ம போகும்போது தான் அடி வாங்கிறது, சரிங்களா? எது விதியால் அடி வாங்கிறது. ஓகே, ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபால் நல்ல பிரயோஜனம் வரும். வெளியே எதனா காசு அடைஞ்சிருந்ததுன்னா அதெல்லாம் உங்கள் கைக்கு வர்றதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தனுசு ராசி அவ்வளோ சீக்கிரம் வெளியே காசு கொடுத்துட மாட்டாங்க. கொடுத்துட்டாங்க, ஹெல்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா கேட்குறதுக்கு இவங்களே கூச்சப்படுவாங்க. ரொம்ப ஹானஸ்டானவங்கள கேட்கணுமா, பாவம் அவங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்புறம் இவங்களே அவஸ்தைப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. உங்கள் காசு நியாயமாக வாங்க வேண்டியதாக இருந்தால் திருப்பி வாங்கிடுங்க. அது வாங்கிறதுக்கான காலகட்டம் இப்போ. அதே மாதிரி உங்கள் தனுஷில் 12 குரு பவன் பார்க்கறதுனால நல்லா செலவாகும், ஆனால் சுப செலவாகும். ஏன்னா உங்கள் 12 ரெண்டுத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. காசு நல்லா வரும், நல்ல விஷயத்துலையாவது செலவாகும் பயங்கர. அதை சொன்னல, இப்போ உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் சூப்பராக இருக்குன்ட்டேன். அப்போது காசு இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குமா? அப்போ அதில் காசு போடுற மாதிரி இருக்கும். அதனால் நல்ல விஷயங்கள் தான் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுருங்க, இல்லைன்னா தான் தேவையில்லாத செலவு வரும். ஓகே, இந்த வருஷம் பணமால் முன்னேற்றம் அடைகிறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி, குரு பகவான், இவங்க வழிபாடு ரொம்ப நல்லது. இப்போ சனி பகவானும் உங்களை பார்க்கறதுனால நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணாலும் ரொம்ப நல்லது. லக்ஷ்மி நரசிம்மர்லாம் வியாழக்கிழமை குரு ஹோரையில் போயிட்டு நீங்கள் இந்த பானகம்னு இருக்கும், வெல்லம் கரைச்சி தண்ணி கொடுப்பாங்க, பானகம். அது உங்கள் கையால் கொடுத்தா சூப்பர். அப்படி இல்லைன்னா கோவிலில் காசு கொடுத்துட்டு உங்கள் பேரில் பானகம் கொடுத்தாலும் ரொம்ப நல்லா வருவீங்க.
தட்சிணாமூர்த்திக்கு அந்த மஞ்சள் கொண்ட கடலை, நம்ம இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி மஞ்சள் கொண்டல கடலை சாத்தி நீங்களும் சாப்பிட்டு வர ஓஹோன்னு வருவீங்க இந்த வருஷம். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள். நீங்கள் ஒரு ராசி லக்னம் எடுத்தாலும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க உலகம் முழுக்க. ஸோ 2 கோடி பேருக்கும் நம்ம கை கட்டவரல் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஜாதகமாக மாறும். ஸோ ஒரு பொதுவான தகவல் தான் சொல்லியிருக்கேன். இதுவே நல்ல வேலை செய்யும். இதை தாண்டி உங்களுக்கு முக்கியமாக கல்யாணம் நடக்க போகுது, வேலையில் ப்ரொமோஷன் வேணும், பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், தனியாக கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். சரிங்களா? இது ஒன்று. இதை தாண்டி நம்ம நிறைய வகுப்புகள் எடுக்கிறோம். நம்ம ஜாதகம் மட்டும் வேலை செய்யுமானா இல்லை. அந்த சொல்லுவாங்க என்விரான்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் அவர் செல்ஃப் அப்படின்வாங்க. அதாவது நம்மளுடைய சுற்றுப்புறம் நம்மளை விட ஸ்ட்ராங். ஓகேங்களா? அப்போது உங்கள் வாஸ்து எப்படி இருக்குன்றதை பார்க்கணும், உங்களுடைய நியூமராலஜி எப்படி இருக்குன்றதை பார்க்கணும், நீங்கள் உடுத்துகிற உடை, சாப்பிட்ற உணவு, இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இது எல்லாமே கிரகங்கள் தான், இது எல்லாமே பஞ்சபூதங்கள் தான். அதை பார்க்குற விதமும் ப்ரெடிக்ட் பண்ணுற விதமும் தான் ஒரு திறமைசாலியாக காட்டுது. இந்த உணவு, உடை, உங்களுடைய சுற்றுப்புற சூழல், வாஸ்து, நியூமராலஜி, உங்களுடைய அஸ்ட்ராலஜி, இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து கரெக்ஷன் பண்ண ஒரே நாளில் சரியாகனா ஒரே நாளெலாம் சரியாகாது. நீங்கள் எந்த தெய்வத்தை போய் பிடிச்சாலும் ஒரே நாளெலாம் சரியாகாது. நம்மளுக்கு சினிமாவில் வேணால் முருகர் வந்து அருணகிரிநாதா வாயை தர நான் ஓம் போடுறேன்னு சொல்லி சரி பண்ணுவார். அப்படிலாம் கிடையாது. அருணகிரிநாதர் வருஷ கணக்கில் கோயிலில் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் எல்லாருமே முயற்சி எடுத்தால் தான் வின் ஆக முடியும். என்ன தேவையோ கால் பண்ணி அந்த கன்சல்ட்டிங் எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றா முயற்சி எடுத்து முன்னேறிட்டே வாங்க. அதில் பெரும் பங்கு இந்த குரு பகவானுக்கு இருக்குது. ஏன்னா குரு முழு சுபகிரகம். அவர் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு நிறைய நல்லது நடக்கும். உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்றதை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லதே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். சர்வம் டிவிக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.